நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரு உன்னதமான புத்தகம் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை காட்டுவதற்கு இந்த புத்தகத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த சுவிசேஷங்களில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதராக பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் செய்த பல அற்புதங்களை பார்க்கிறோம், பல ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் அவர் தெய்வம் என்று பார்க்கும்படியான காரியங்கள் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தெய்வமாக, கடவுளாக, ஆண்டவராக அவர் எழுதும்படியான இந்த செய்தியை யோவானிடத்தில் நீ எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார். என்று கேட்டால், இந்த செய்திகளை எழுதி சபைகளுக்கு நீ அனுப்பு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுமாதிரி சபை என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. சபையோடு இணைந்து வாழாத ஒரு கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால், சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சபைக்காகத்தான் ஆண்டவர் மறுபடியுமாக தம்முடைய இரண்டாம் வருகையில் வரப்போகிறார். சபையோடு இணைந்து வாழாத மக்கள் அவருடைய வாழ்க்கையில் விடுபட்டு போவார்கள். ஏன்னு கேட்டால், சபை என்பது இயேசுவின் சரீரம், அவருடைய அவயவம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு சரீரத்தில் கண்ணை பார்க்கிறோம், காதை பார்க்கிறோம், கையை பார்க்கிறோம், காலை பார்க்கிறோம். ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் ஒரு சபையில் அவயவமாக செயல்படும்படியாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒருவேளை சபையோடு இணைந்து வாழாதவர்கள் ஆண்டவருடைய அந்த அவயவத்தில் பங்கு உள்ளவர்களாக அவர்கள் தங்களை உட்படுத்தி கொள்ளாதவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் சபைக்கென்று வரும் பொழுது அவர்கள் அவ்விதமாக அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா, சபையோடு இணைந்து வாழாததுனால அவர்கள் தனிப்பட்ட ஒரு விசுவாசி என்று சொல்லி தங்களை நிறுத்தி கொள்ளும்படியாக செயல்படுவது என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை. இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய செய்திகளை அனுப்புகிறார். அந்த நாட்களில், இன்றைக்கு துருக்கி என்ற நாட்டில் இந்த சபைகள் இருந்திருக்கின்றன. இந்த சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய செய்தியை அனுப்புகிறார். முதலாவது செய்தி எபேசு சபைக்கு அனுப்புகிறார். நாம் கடந்த சில வாரங்களாக இந்த எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை குறித்து நாம் வாசித்தோம். அந்த சபை பல நல்ல காரியங்களை கொண்டிருந்ததைப் போல காணப்பட்டாலும் அவர்களில் ஆண்டவரை நேசிக்கிற நேசம் இல்லை. ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள் உண்மையாலுமே ஆண்டவரை நேசிக்கிறாங்களா? அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதா?
அவர்கள் அப்படி ஆண்டவரை நேசித்தவர்களாக இருப்பார்களால் மாத்திரம்தான் அவருக்கு பிரியமாய் வாழ விரும்புவார்கள். மற்றவர்கள் எப்படின்னா ஒரு விதமான மத ரீதியாக வாழுவார்கள், ஒரு பக்தியாய் வாழுவதைப் போல காணப்பட்டாலும் அவர்களில் உண்மையாலுமே ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசம் இருக்காது. அவர்கள் ஏதோ ஆண்டவரை ஒரு ஆதாயத்துக்காக தேடுகிறவர்களைப் போல காணப்படுகிறவர்கள். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரும் அவர்களை ஒரு தம்முடைய பிள்ளையாக நேசிக்கிற நேசம் இருக்காது. ஆக ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவு அவங்களுக்குள்ள இருக்காது. எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறானோ, எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை நேசிக்கிறார்களோ அந்த உறவு இருக்காது. மற்றபடி அவர்கள் சபைக்கு வருவார்கள், போவார்கள், ஜெபிப்பார்கள், மற்ற எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவரை அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இணைப்பு இருக்காது. ஏன்னு கேட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லைன்னு சொன்னால் அவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாகத்தான் இருக்கக்கூடும். என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எவ்வளோ யூதர்களை பாருங்க, எவ்வளோ பக்தியாக இருப்பதை போல காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வெளியரங்கமாக ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல காணப்பட்டாலும் வாழ்ந்தாலும் நீங்கள் உள்ளான இருதயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு உள்ள இல்லை அப்படின்றத வெளிப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார், அவர்களை கண்டிக்கிறார். உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன, உங்களுக்கு நரகம்தான் இருக்குது. அதனுடைய அர்த்தம் தான் ஐயோன்னா அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ளே போகும். அது அருமையானே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து வாழாமல் அவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் வாழாமல் ஒரு நாளும் மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்? ஆண்டவர் அவர்களை பார்த்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சாட்சியிட மாட்டார். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் சாட்சியிடுகிறார். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பயந்தவர்கள், எனக்கு பயந்து பாவத்தின் வழியில் வாழாதவர்கள், எனக்கு பயந்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் என்று அவர் சாட்சி சொல்லுகிற அந்த சாட்சியை கொண்டு இருப்பவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறது, நீ எவ்வளோ நல்ல காரியத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவர் சொல்கிற உன் கிரியைகளை பார்க்குறேன், உன் பிரயாசம், நீ இன்னும் பல அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலராக கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நீ பல காரியங்களை சகித்து கொண்டிருக்கிறாய், பொறுமையாக இருக்கிற, நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுகிற. ஆனால் உங்கள்கிட்ட என்னை நேசிக்கிற அன்பு இல்லை. நீ என்னை நேசித்து நீ உண்மையாலும் வாழலை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறாய் என்பதை குறித்து உன்னை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியாது. அதுமாதிரி இந்த உலகத்தில் யாரை வேணாலும் நம்ம ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? இல்லை, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு அவர் தம்மை வெளிப்படு. அப்படின்னா என்ன? சிறு குழந்தைகளைப் போல ஆண்டவரை நம்பி வாழ்கிற மக்கள் அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சிறு பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? அப்பா சொல்கிற அந்த வார்த்தையை நம்புவார்கள். அந்த அப்பா ஒருவேளை உனக்கு ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்குறான்னு சொன்னால் கூட அதை நம்புவாங்க. ஏன்? அப்பா சொன்னார், அதை நிறைவேற்றுவார். அப்போது அவருடைய பிள்ளைகள் யார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்கள், நடக்கிறவர்கள். ஆக இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை நீ சரிபடுத்து.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் மனம் திரும்புன்னா எப்போ நான் ஒரு காலத்தில் என் பாவத்தையெல்லாம் நான் சொல்லி மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்படி இல்லை. அது உண்மையான மனம் திரும்புதல் என்பது அல்ல. மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையில எப்பவுமே நடைபெற்றிருக்கிற காரியம். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த சபை மக்களை பார்த்து சொல்றார், மனம் திரும்பு. அங்க பாரு, அங்க 4வது வசனத்துல, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்பல, அதனால உன்னை அழித்து விடுவேன். விளக்கு தண்டுன்னா என்ன? அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அணைஞ்சு போச்சுன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, அதுல ஜீவன் இல்லை. ஆகவே உன்னுடைய ஆத்துமாவை நான் அழித்து விடுவேன், ஆக்கினைக்கு உட்படுத்தி விடுவேன். அதுமாதிரி இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் சபைகளில். ஆனால் நிறைய பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள். என்ன கேட்டால், ஆண்டவருக்கு தாழ்மையாய் கீழ்ப்படுகிறவர்கள் தான் பெரிய ஞானம் உள்ள. இன்னைக்கு உலகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? உலகத்தில் நல்லா படித்தவர்கள் நல்லான்றதில்லை, உலகத்தை எல்லாருமே தான் படித்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? உலகத்தை தான் அவர்கள் நோக்கி ஓடுகிறார்கள். நான் என்னத்தை செய்யறது, நான் இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு கூட வேணும் அப்படின்னுட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? உலகத்தையே தேடி ஓடுகிறார்கள். எவ்வளோதான் போனாலும் அவங்க அதில் திருப்தியும் இருக்கிறதில்ல. அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் திருப்தி இருக்கிறதில்ல. அதுலேயும் பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், பல காரியங்கள். ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க. ஐயோ இது சரியில்லை, ஆண்டவருடைய வழிதான் சரின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்ப மாட்டார்கள். ஏன்? அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒரு உண்மையான மனநிலை இருப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தம்மை வெளிப்பட, அப்படின்னு என்ன? சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவரை நம்பி வாழுகிற மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். சிறு பிள்ளைகளைப் போல. சிறு பிள்ளைகள் அவங்க தனியாக சம்பாதிப்பாங்களா? தனியாக அவர்கள் தாமே அவருடைய வாழ்க்கையில் அதையும் இதையும் சாதிக்க முடியுமா? அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க பெற்றோர்களை சார்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் சிறு பிள்ளைகள். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்தவர்களெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மையாய் சிறு பிள்ளைகள். இன்னொன்று என்ன தெரியுங்களா? அப்பாவை அம்மாவை சார்ந்து கொள்ளுகிற அந்த தாழ்மை இருக்கும். ஆனால் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? நான் எல்லாரும் நல்லா செஞ்சிருவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்ட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த வழியில் போவாங்க. ஆனால் ஆண்டவரை தேடுகிறதை போல இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஒத்த ஒரு இறுதி. ஆண்டவர் என்ன பண்ணார்? சிறு பிள்ளைகளை அழைத்து சொன்னார், இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பொதுவாக மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன தெரியுங்களா? பெருமைங்கிற அந்த ஒரு பயங்கர அரக்கன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதே அந்த பெருமை தான். பலவிதமான பெருமை. அந்த பெருமையை ஆண்டவர் உடைக்கிறார் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான அற்புதம். அந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அந்த பெருமை உடைபடுகிறது தான் உண்மையான மனமாற்றம். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. பெருமை உடைபடாமல் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் தங்களுடைய வேதம் என்ன சொல்லுது? தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து, எபேசில் வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்வாங்க. ஒருவேளை ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி? ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆண்டவர் அதை கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பிரியமாய் வாழாத எந்த ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் ஒரு நாளும் அங்கீகரிக்கிறதில்லை. ஆகவே இந்த
எபேசு சபையை பார்த்து சொன்னார், நீ மனம் திரும்பலைன்னா நரகம்தான் போக முடியும். நீ எப்போ மனம் திரும்பினங்கிறதில்ல, இப்போ நீ மனம் திரும்பு. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். நீ மரிக்கு மட்டுமாக மனம் திரும்ப வேண்டும். மரிக்கு மட்டுமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து நீ வாழ வேண்டும். அதுமாதிரி ஆண்டவரை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. ஒருவேளை மனுஷனை நம்ம ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரையே ஏமாத்து வாழலாம் நினைக்கிறாங்க. அது மதியனம். மதியனத்தில் மதியனம். எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. அவதமாக வாழ்க்கையெல்லாம் திடீர்னு நடுவில் ஆண்டவர் அழிச்சிடுறார், வாழ்க்கையை நாசமாக்கிடுறார். குடும்பங்கள் நாசமாகி போயிடுது, பிள்ளைகள் நாசமாகி போயிடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த தருணத்தை எல்லாம் அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. ராஜா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அழைக்கிறார். எல்லாம் வாங்க வாங்கன்னு சொன்னப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் 2 ஏர் மாடு வாங்கிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், நிலத்தை வாங்கிட்டோம், ஆகவே எங்களால் வர முடியாது. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவருடைய போர் சேவலை அனுப்பி அத்தனை பேரையும் அழிச்சிட்டார். நான் கொடுக்குற அழைப்புக்கு உனக்கு மதிப்பு இல்லையா? இந்த உலகத்துக்கு தான் உனக்கு மதிப்பா? நிலத்துக்கு தான் மதிப்பா? கல்யாணத்துக்கு மதிப்பா? எருதுக்கு மதிப்பா? ஆண்டவர் அழிச்சிட்டார். அதனாலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தேவை. உன்னை என்னை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். இன்னைக்கு அவர் நம்ம உயிரோடு இருக்கன்னா அவருடைய இரக்கம், இன்னுமா அவர் ஜீவனை கொடுத்திருக்க அவருடைய தயவு ஏதோ நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால அல்ல. அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த எபேசு சபையை பார்த்து சொன்னார், மனம் திரும்ப, இல்லைன்னா விளக்கு தண்டை நீக்கி போடுவேன். எவ்வளோ ஒரு பயங்கரமான எச்சரிப்பு. அதனால இந்த மக்கள் மனம் திரும்பினதாக தெரியல. சபை அழிந்து விட்டது. ஆண்டவருக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. அருமையானே, மனிதனை போல மதிகட்டவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, ஆண்டவரை பின்பற்றி அவரை சார்ந்து வாழ்ந்தா என்ன பொழைக்க தெரியாது, பார் அதை பார், அவங்கள பார் இப்படி பண்றாங்க, இவங்கள பார் இப்படி பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணி எங்க போக போகுது? யார் இடத்துல போக போறாங்க? ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? இல்லைங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஒண்ணுமே இல்லாம அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிந்து விடும். நீங்க அந்த மாதிரி மக்கள் எல்லாம் தேடி பாருங்க. வாழ்க்கை கடைசியில சின்னாபின்னமாகிவிடும். வாழ்க்கை சின்னாபின்னமா அழிந்து போய்விடும். எத்தனையோ குடும்பங்கள் அப்படி போயிடுச்சு. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிந்து விட்டது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த 7வது வசனத்துல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இதையெல்லாம் மேற்கொண்டு வாழுகிறவன் எவனோ, இந்த உலகத்தின் மாயை நம்பாம, இந்த உலகத்தினுடைய அழிவின் காரியத்தை நம்பி மோசம் போகாம ஆண்டவரை நம்பினவர்கள் எவர்களோ, ஆண்டவரை சார்ந்து வாழுகிறவர்கள் எவர்களோ, அவங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறாங்கிறார் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றா, ஜெபம் பண்றவங்களுக்கு, அந்த ஜெயிக்கிறவர்களுக்கு பரதேசு, பரலோகம், பரலோகத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். பரலோகத்தில் அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை நான் கொடுப்பேன். அதனால இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது இந்த மரத்தை அவர் ஏற்படுத்தி இருந்தார். அந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 9வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும்
பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த ஜீவ விருட்சம் அப்பொழுதே இருந்தது. இவர்கள் இந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் வேண்டான்ட்டாங்க. அதை போய் சாப்பிடாதபடிக்கு எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை போய் சாப்பிட்டார்கள். மனிதனுடைய குணமே என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எதை செய்யாதன்னு சொல்றாரு அதைத்தான் போய் செய்யறான். இதை செய்யாத அப்படின்னா அதைத்தான் செய்கிற குணத்தை உடையவனே மனிதன். அப்போ அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்காமல் எதை போய் சாப்பிடுறான்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய், உன்னுடைய ஆத்துமா அழிஞ்சிருமாப்பா, உன்னுடைய ஆத்துமால மரணம் வரும். ஆனா அவன் என்ன பண்றான்? அதையே போய் புசிக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய குணமே அதுதான். மனுஷனுடைய குணம் அதை செய்யாதன்னு அதுதான் போய் செய்வான். இதுதான் மனிதனுடைய தன்மை. அதனாலே ஆண்டவருக்கு ஒப்புக்கூடாத ஒரு வாழ்க்கையை போல இந்த உலகத்துல பரிதாபமான வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மையமா இல்லைன்னா இது ஒரு நரகம்தான். இது ஒரு நரகம்தான் அவனுக்கு. ஒருவேளை ஆலயத்துக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஜெபம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் கூட அவன் வாழ்க்கையை நீங்கள் பாருங்க, அவன் ஒரு நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு நிலையான சமாதானம் அவனுக்குள்ள இருக்காது. ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த ஒரு சமாதானம் இருக்காது. ஏன்னா அவனுடைய அந்த விசுவாசம் ஆண்டவர் பேர்ல இல்லை. சொல்ல போனா ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மையமா இல்லைன்னா, அவரை மாத்திரமே சார்ந்து வாழலைன்னா, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படி வாழலைன்னா அவங்க நிச்சயமா இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் சரி, பொண்ணும் பொருளும் இருந்தாலும் சரி, ஏறக்குறைய ஒரு நரகம் தான் அவங்க வாழ்க்கிற வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்குள்ள நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பழைய வாழ்க்கையில கொஞ்சம் சில மாற்றங்கள் தானே ஒழிய, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நீ எங்க போனாலும் சரி சமாதானம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கன்னா யாரு? ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் ஒப்புக்கூடாத யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு விதத்தில் அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிலையான ஒரு இது இருக்காது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும், பிரச்சனை வரும் பொழுது அவங்க வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்காது. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க எழுதிட்டார். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை கற்பத்திலிருந்து கல்லறை வரைக்கும் எழுதிட்டார். நீ இப்படித்தான், உன்னுடைய வாழ்க்கை இங்கே தான் பிறப்ப, இங்கே தான் வாழ்வை, இப்படி தான் இருப்ப, இதுதான் எல்லாம் எழுதிட்டார். அதை யாரும் மாற்ற முடியாது. நரகத்துக்கு போகிறவங்களே இவங்களெல்லாம் நரகத்துக்குன்னு எழுதிட்டார். மோட்சத்துக்கு போகிறவங்களே இவங்க மோட்சத்துக்குன்னு எழுதிட்டார். இது கடவுளுடைய சத்தியம். அப்போ நான் பேசாமல் சரி எதோ போனால் போகிற இல்லை. நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும், கருத்தாக தேடணும். ஆகவே எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டாலும், ஒருவேளை இந்த சபையில் யார் ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு போவாங்கன்னு ஆண்டவர் நியமித்து அவங்க மட்டும்தான் போவாங்க, மற்றவங்க போக மாட்டாங்க, போக முடியாது. ஏன்னு கேட்டால் ஆண்டவருடைய சத்தியம் அது. நீங்களும் நானும் மாற்ற முடியாது, எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும். ஆகவே ஆண்டவருடைய அந்த முழுமையான விசுவாசங்கிறது ஒரு வாழ்க்கையில் இல்லைன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ ஒரு பக்தியாக வாழ்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவங்கள வாழ்க்கையை அவங்களுக்கும் தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா விசுவாசங்கிறது இருக்காது. அது எப்படி ஆண்டவர் பேரில் ஆண்டவரை நம்புகிற விசுவாசம்? எப்படி ஒரு தகப்பனாக அவரை சார்ந்து கொள்கிறது? அது ரட்சிக்கப்படாத வாழ்க்கை. ரட்சிப்புங்கிறது வேதத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், அதுவும் வேதம் சொல்லுது. ஆகவே அது மாத்திரமல்ல, நரகத்துக்கு போகிறது பயங்கரமானது. வேதம் பொய் அல்ல. ஆகவே ஒரு ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்காத ஒரு மனிதன்
அவன் ஏற்கனவே ஓரளவுக்கு பார்த்தா நரகத்தில் தான் வாழ்றான். ஏன்னா இந்த உலகத்தில் அவனுக்கு பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை, சஞ்சலம், முள்ளும் குறுக்கும் இப்படித்தான் ஆண்டவர் வச்சிருக்கார். நிலையான ஒரு இப்போ ஒன்றுமே ஆபத்து இல்லாத வாழ்க்கை இருக்காது, வியாதி இல்லாத வாழ்க்கை இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்ல, அன்னைக்கு சொன்ன முள்ளும் குறுக்கும் தான் பிறப்பிக்கும். வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்களும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், எல்லாம் வரும், வியாதி வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாம் வந்தாலும் கூட அவர்களுடைய அந்த நங்கூரம் என்ன, கப்பல் அந்த கடல்ல அங்கு அலைபாயாதபடிக்கு ஆழமாக போடப்பட்ட அந்த நங்கூரங்கிற விசுவாசம் பைபிள் யாக்கோபுல சொல்லுதுல, அது ஆண்டவர் பேர்ல இருக்கும். அப்போ அவர்கள் ஒரு விதத்தில் பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தா கூட அவங்க ஒரு சிறிய பரலோகத்திலேயே வாழ்றாங்க. ஏன்னு கேட்டால் அவர்கள் நம்பிக்கை ஆண்டவர், இதையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் எனக்கு வச்சிருக்காரு. பைபிள் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. அது கஷ்டமாக இருக்கலாம், பாடாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு இதை நன்மைக்கு எதுவாக வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய சமாதானத்தோடு வாழுகிறார்கள், அவருடைய சந்தோஷத்தோடு வாழுகிறார்கள், அவருடைய மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள். ஆண்டவரை விசுவாசியாதவர்கள், ஆண்டவர் பேரில் உண்மையான நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க. உலக மனுஷன் அப்படி தான் வாழ்கிறான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம், அவன் எதிர்பார்க்கறது கிடைக்கல, அது நஷ்டம், இழப்புன்னு வந்த உடனே அவன் மாறிக்குவான். ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத மறந்துடுவான். அவன் வேற மாதிரி நடப்பான், வேற மாதிரி பேசுவான், வேற மாதிரி சிந்திப்பான். அவன் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதே அவன் மறந்துடுவான். அது ஒரு நரகம் தான். ஒருத்தர் சொல்ல போனான், ஒரு நரகம் தான், ஒரு சின்ன நரகம் தான். இங்க ஆண்டவர் என்ன சொல்ல, ஜெயங்குழுகளுக்கு ஜீவ விருட்சத்தை நான் கொடுப்பேன். அதனால இந்த ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தை இழந்துட்டாங்க. அவர்கள் இழந்துட்டாங்க. ஜீவ விருட்சம்னும் பொழுது என்றென்றைக்கும் வாழும்படியாக உயிருள்ள, ஜீவனா உயிருள்ள, அதை இழந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் அந்த பரலோகத்தில் அதை அவங்களுக்கு கொடுக்குறாங்கிறார். இது எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நான் ஜீவ விருட்சத்தையும் கொடுப்பேன். இதை ஆண்டவர் அப்பவே வச்சாரு. அப்போ ஏதேன் தோட்டத்தை அவங்கள தூக்கி வெளியே போட்டார், துரத்திட்டார். நீங்கள் இங்கே இருக்க லாய்க்கு இல்லைப்பா, நீ வெளியே போ, உலகத்தில் நீ அலைந்து திரி. என்ன ஆகுதா, மூத்த பையன் சின்ன பையனை கொலை பண்ணிடுறான். நீங்கள் எத்தனை நியூஸ்லாம் பார்க்குறேன். அண்ணன் சொத்துக்காக அண்ணன் தம்பி கொலை பண்ணுறாங்க, அண்ணன் அக்கா கொலை பண்ணுறாங்க, இல்லை நிறைய நடக்கிறத பார்க்குறோம் இல்லை, சொத்துக்காக. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த கனியை அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் திரும்பவும் இந்த திருட்டுத்தனமாக இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு ஆதியாக 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்னென்னைக்கு உயிரோடபடி செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணிட்டார், அவர் அங்கிருந்து அவனை துரத்திட்டார். அவனுக்கு அந்த ஸ்லாக்கிய ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அது அவன் என்ன பண்ணிட்டான், அசட்டை பண்ணிட்டான். ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருந்தது, இவன் அதை புசித்து இருக்கலாம், அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், பாவத்தை தெரிஞ்சிட்டான். இதுதாங்க இன்னைக்கு மனுஷன், ஒரு மனிதன் என்பவன் இதுதான். இப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஜீவ விருட்சத்தை எபேசு சபைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி ஜீவ விருட்சத்தின் தேவனுடைய என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஜீவ விருட்சம் இங்க ஒன்னே ஒண்ணுதான் வச்சாரு, ஏதேன் தோட்டத்துல. அங்க பாருங்க பரலோகத்தில் எங்க இருக்கு, அந்த பின்பு 1ஆம் வசனத்துல பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி
தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அங்க ஒன்னே ஒண்ணுதான், ஒரே வருமானா இது 12 விதமான ஜீவ விருட்சம் அங்கே எங்க இருக்குது? அந்த வீதியின் மத்தியில் இருக்கிறது. நதியின் இரு கரைகளிலும் திரளாக இருக்கிறது. பாருங்க, அதுமாதிரி பரலோகத்துல அந்த ஆதாம் ஏவாள் சாப்பிட இழந்து போன அந்த கனியை புசிக்கிற அந்த ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் கொடுக்கிறார். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த பாருங்க, அந்த 2வது வசனத்துல அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அவ்வளவு அது மேன்மையான காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லை? என்ன ஒரு அருமையான பாருங்க. அந்த வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அந்த விருட்சத்துக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க அங்க. ஏன்னு கேட்டா, அந்த 3வது வசனத்துல இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம் அதுல இருக்கும். அங்க யார் இருப்பாங்க? தேவ சிங்காசனம், தேவனோடு ஐக்கியம், ஆண்டுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார். பார்த்தீங்களா? என்ன ஒரு அருமையான காரியம் இல்லை? ஐயோ, இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பு. ஏன்னா நீ மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்துல அந்த ஜீவ விருட்சத்தின் கனி 12 விதமான ஜீவ விருட்சத்தின் கனிகள் அங்கே இருக்கும். நதியின் இருபக்கமும் இருக்கும், வீதியின் நடுவில் இருக்கும். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. பார்த்தீங்களா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன ஒரு ஸ்லாக்கியத்தை! இந்த உலகத்துல வீணான காரியத்தை நம்பி ஓடி 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 அவன் கடைசியில் நரகத்துக்கு போறது எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்லை? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்புகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவங்க மகிழ்ச்சியான பாக்கியவான்கள். என்ன மகிழ்ச்சியானவர்கள்? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அதிகாரம் உள்ளவர்கள் என்ன அதை புசிக்கும்படியாக அவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யார் அதுல போவாங்க? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் தான் போக முடியும். அவருடைய சத்தியத்துக்கு பயந்தவர்கள், அவருக்கு பின்னிவானவர்கள் தான் போக முடியும். மற்ற யாரும் போக முடியாதுங்க. அப்போ இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிப்பாய். இல்லைன்னா என்ன ஆகும்? நீ தண்டனை தான் பெற வேண்டும். ஆண்டவர் இந்த மோசேட்ட சொன்ன மாதிரி சாபத்தை வச்சிருக்கார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீ எதை தெரிந்து கொள்ளுவாய்ங்கிறது உன் கையில தான் இருக்கு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவருடைய வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த 14வது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும், அதாவது அதை புசிக்க தகுதியானவர்களாக அதற்குரிய அந்த தருணத்தை பெற்றவர்கள் யார்? வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும். அந்த நகரம் எது? பரலோகம். அதை குறித்து நான் வாசிக்கிறோம். பொற்தலம், வீதிகள் எப்படி இருக்கும்? கடைசியில் ஆண்டவர் சொல்றார், பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைப்படி செய்யாம நான் எப்படி மோட்சம் போயிடுவேன்னா போக முடியாது. அருமையானே, நம்ம வாழ்க்கையில தாழ்த்தணும், மனம் திரும்பணும்.
மனம் திரும்பணும். நம்முடைய எல்லா வழியை விட்டுட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்தரலும், என்ன வாழ்க்கையில் நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஆண்டவர் நம்மளை எல்லாம் அறிஞ்சிருக்காருங்க. அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஏமாத்திட்டு இருக்கக்கூடாது, நம்மளை நாம் ஏமாற்றிக்கூடாது. ரசிக்கப்படாமலே ரசிக்கப்பட்டேன்ட்டு பொய் பேசக்கூடாது. எப்படி பொய் பேசுகிறோம்? நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, குணத்தில் மாற்றம் இல்லை, அது விசுவாசம் இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்காதவர்கள், அது சின்ன பிள்ளையை போல சார்ந்து கொள்ளாதவர்கள், ஒரு நரகத்தில் வாழ்கிறத போல தான் அவங்க வாழ்கிறாங்க. நரகம்தான் ஒரு விதத்தில் சொல்ல போனால். சில சமயத்தில் உச்சக்கட்டத்துக்கு அது போகுது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டம், வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, வெற்றி இல்லை. சில சமயம் அது உச்சக்கட்டத்துக்கு போயிடுது, சில சமயத்தில் கொஞ்சம் தான் அது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய தகப்பனை தெரியும். அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். என்னுடைய அப்பா எனக்கு நல்லதான் செய்வார், என் வாழ்க்கையில் தீமையை செய்ய மாட்டார், எனக்கு எது செய்தாலும் அது நல்லதுக்கு தான், தீமைக்கு இல்லை. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்வாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு இந்த கிருபையை தாரும், பொல்லாத உலகத்தில் நமக்காய் வாழுகிற கிருபையை தாரும், உதவியை தாரும், ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஜெபமே பண்ணாத இருந்தால் எப்படி பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும்? தனி ஜெபமே நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதே இல்லையே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் உடைய ஜெபத்துக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? லூக்கா 18 சொல்லுதில்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீ எங்கே போகிற? ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு உபத்திரம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா நீ யார்கிட்ட போகிற? ஆண்டவர்கிட்ட போகிறையா? ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறியா? அவருக்கு முன்பாக உன்னிடத்தில் உன் இருதயத்தை ஊற்றி விடுறியா? அவர் தான் உனக்கு நம்பிக்கை தர முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? இல்லை அந்த நேரத்தில் வேறு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுறியா? ஆண்டவரை விட்டுட்டு நீ சொந்த வழியில் போய் அங்கே எங்கே அலைஞ்சி தெரிஞ்சிட்ருக்கிறியா? எங்கே போயிட்டுருக்கிற? ஆனால் ஆண்டுடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க? தேவனிடத்தில் தான் போவாங்க. ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு நஷ்டம் வந்தாலும் தேவனிடத்தில் போவாங்க. ஏன்? அங்கே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேற எங்கே இல்லை, மனுஷனை பார்க்குறது. வேதம் என்ன சொல்லுது? நாசில சுவாசம் அல்ல மனுஷனை நம்புவதை விட்டுடு. எந்த ஒரு மனுஷனையுமே நம்பக்கூடாது. ஒரு கணவனோ மனைவியோ இந்த உலக பெற்றோர்கள் யாரையும் நம்ப முடியாது. அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அவங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் அதில் ஓடி முடிஞ்சிடும். யாரும் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் யார் யாரை எந்த காலத்துக்கு வச்சிருக்காரு அந்த காலத்து வரைக்கும் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் உத்தரவு அருளுகிறார். அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அப்போ ஏன் நீ ஆண்டவரிடத்துல போக மாட்டேங்கிற? ஆண்டவரை ஏன் நீ பற்றி உயிரோ அவரை சார்ந்து வாழாமல் போகிற? அப்போ நீ என்ன பண்ணுவ? அங்கங்கே போய் அதை பண்ணி கடைசியில் குழப்பந்தான் அவனுக்கு வரும். மனுஷனை நம்பியோ மாம்ச புயத்தை நம்பியோ நீ போனால் குழப்பந்தான் வரும். என்கிட்ட பணம் இருக்குது நான் செய்வேன், எனக்கு அது இருக்குது செய்வேன், அப்படியே நீ போனேன்னா இன்னும் பிரச்சனை குழப்பமாகத்தான் மாறும். அதனால தான் எபேசு சபை, நீ மனம் திரும்பு. நீ நம்ம மனம் திரும்பணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தப்பெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாருன்னா இன்னும் நான் அப்படியே வாழ்வேன்னு சொன்னால், ஐயோ நீ நீ நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவரை விசுவாசியாதவர்கள் நரகத்தில் தான் இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு பயங்கரல்ல? ஆகவே நம்ம மனம் திரும்பும். ஆண்டவரே எனக்கு உண்மையான விசுவாசத்தாரம், என்னை மன்னி, என் பாவங்களை மன்னி. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ என் ஆண்டவர் என்ன பார்த்துட்ருக்கார். அவருக்கு நான் உண்மையாக இருக்கும். அவர் தான் தம்மை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த ஒரு அன்பெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா
நமக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை, பரிதாபம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உண்மையாயுமை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக உடைய வாழ்க்கையை நீர் கட்டுகிறீர். அது ஒரு சிறிய பரலோகம் ஆண்டவரே. உண்மையாலுமே அது ஒரு பரலோகம் தான். என்ன, அவங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் உண்டு, அது ஆண்டவர் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் அவர்கள் யாரையுமே நம்புறதில்லை, உலகத்தின் எந்த ஒரு காரியத்தையும் நம்புறதில்லை. அவங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அவர்களை ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அவருடைய கஷ்டங்களில் உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ மட்டுமாக அவர்களை பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஆண்டவரே, கிருபையாயிரும் ஐயா. இங்கே வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, ஒருவரும் வார்த்தையை வாரம் கேட்டு அவங்க வாழ்க்கையில் மனம் திரும்பாமலே போய், ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்கிறதே ஒரு நரகம்தான் ஆண்டவரே. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. ஐயோ, ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தும் அதை ஆண்டவரே அவங்க தொடலை, அதை பார்க்கல. நன்மை தீமை அறியற அந்த கனியை சாப்பிடாதன்னு சொன்னதை போய் சாப்பிட. ஐயோ, மனுஷன் எப்படி ஆண்டவரே, நல்லது இருக்குது அதை சாப்பிடுன்னு சொன்ன பொழுது அதை விட்டுட்டான். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் எப்படியெல்லாம் அவனை அலக்கழிக்கிறது, அவனுடைய வாழ்க்கையை அலக்கழிக்கிறது. ஆண்டவரே, கிருபையாயிரும். எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆண்டவரே பிரச்சனைகளின் மேலே பிரச்சனை. கணவன் மனைவி மத்தியில் உண்மையான ஒரு ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. மனைவி ரட்சிக்கப்படாதவளோ, கணவன் ரட்சிக்கப்படாதவளோ, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாதவளோ, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவளோ, அது வீட்டில் ஆண்டவரை எப்படி ஒரு பரலோக சந்தோஷம் இருக்கும், அந்த வீட்டில் நரகத்தினுடைய அந்த குழப்பம்தான் இருக்கும். ஐயோ ஆண்டவரே, மாற்றி போடும், மக்களெல்லாம் மாற்றி போடும். ஆண்டவரே, இந்த சபையில் ஆத்துமக்களை ரட்சியும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அவங்களாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இந்த பட்டணத்தில் உண்மை அறியாத வாழ்கிறாங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரே தங்களை ரட்சிக்காத மாட்டாத வெக்கரங்களை நம்பி போகிறவர்கள், பணத்தை நம்பி போகிறவர்கள், இந்த மனிதனை நம்பி போகிற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, இந்த ஐக்கியத்துக்காக, ஐக்கியத்தின் சபைகளுக்காக, போதர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஐக்கியத்தின் போதர்களை உயிர் எழுப்பியறலும் ரட்சித்தரலும் சபைகளில் உயிர் மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. தேவா, இந்த ஒரு நல்ல வழியை நீர் தான் ஒரு மனுஷனுக்கு காட்ட முடியும் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளையை போல சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, சிறு பிள்ளைகளை போல தாழ்த்தாவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொன்னது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே, மேட்டுமையும் பெருமையும் சுய நம்பிக்கையும் சுய வழியும் அழித்துவிடும் ஆண்டவரே, அழிவின் பாதையில் கொண்டு சென்று விடும். கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். இவ்வளோ மக்கள் ஆண்டவரை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, தேவா உதவி செய்யும் கர்த்தாவே. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வெளிச்சமாக ஒரு உப்பாக இருக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை எப்படி ஐயோ இல்லைன்னா அது எவ்வளோ பரிதாபம். மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தரலும் தாப்பனே. ஆண்டவரே, உண்மை அறிந்திராத மேற்கத்திய தேசங்களுக்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளெல்லாம் என்னை பார்க்கும் ஒரு காலத்தில் எவ்வளோ மிஷினரிகள் எல்லாம் அழகாக வந்து இந்த இடத்துல ஊழியத்தை செய்த காலங்களெல்லாம் இன்னைக்கு மறைந்து போய்விட்டது. இன்றைக்கு அந்த தேசங்கள் விபச்சார விடுதிகளாக ஆண்டவரே, குடியின் விடுதிகளாக மாறி போயிற்று ஆண்டவரே. சன்மார்க்கம், தெய்வ பயமில்லை, குழப்பத்தினால மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிறது தாப்பனே. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் எவ்வளவு குறைந்து போனார்கள். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரா என்று சொல்லுகிறது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. ஆம் தாப்பனே, மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை பார்க்க முடியுமா? மன்னியும் தகப்பனே. ஆண்டவரே, மன்னித்தருளும் ஐயா. ஆண்டவரே, நீர் மன்னித்து இறங்கும் ஆண்டவரே. ஜபாபியை தாரும், தொடர்ந்து நம்முடைய பிரசனத்தை தந்து மனம் திரும்புதலை எங்கள் மத்தியில் தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இந்த மன மாற்றத்தை தாரும், குடும்பங்களில் மன மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. நீர் இறங்கும் விடுதலை. மனம் திரும்ப இல்லை என்றால் நான் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டீர். ஐயோ ஆண்டவரே, உதவி செய்ய மனம் திரும்புதலின் ஆவியை தாரும். மனம் திரும்பலின் சிந்தையை தந்து வழி நடத்தும். மனம் திரும்பலின் தாழ்மையை தாரும் ஆண்டவரே. தாழ்மை இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. உதவி செய்யும் முகத்தாவே. தேவா, நீர் இந்த சபையை கண்ணோக்கி பாரும், ஆத்துமாக்களை ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.